இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, தொடர்ந்து மத்திய கிழக்கு பகுதியில போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். என்ன ஃபாதர் டெய்லி இதை பத்தி பேசுறீங்களேன்னு ஒரு சில பேருக்கு ஆதங்கமாக இருக்கலாம். அன்பு மிக்கவர்களே, அங்க நடக்கிற போரின் காரணமாக உலக பொருளாதாரம் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அது நம்மையும் பாதிக்கும் என்பதுதான் அதிர்ச்சிகரமான ஒரு உண்மை. ஆகவே அரசு தலைவர்கள் மனம் மாறுபடியாகவும், அரசு தலைவர்கள் அமைதிக்கான வழியை ஏற்படுத்தும்படியாகவும், இறைவனுடைய தூண்டுதலால் அங்கு அமைதி நிலவும்படியாகவும் நாம முழந்தால் இருந்து தொடர்ந்து அமைதிக்காகவும் போர் நிறுத்தப்படவும் ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 14ஆம் தேதி தாயாம் திரு அவை ஜெர்மனி தேசத்தை சார்ந்த புனித மெட்டில்டா என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனித மெட்டில்டா ஒரு அரசி. ஹென்றி என்கிற ஒரு அரசருக்கு திருமணம் முடித்து வைக்கப்பட்டவர். திருமணத்துல ஒரு உண்மையான பிரமாணிக்கமான புனிதமான ஒரு மனைவியாக தாயாக இந்த புனிதை வாழ்ந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றுல நம்ம வாசிக்கிறோம். இந்த புனிதையினுடைய நற்குணங்களை பாராட்டி இவருடைய கணவர் அரசர் ஹென்றி கூட இந்த புனித மெட்டில்டா ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யவும் திருப்பணிகளை செய்வதற்கும் ஊக்குவித்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். திருமண உறவுல இறைவனுடைய ஆசீர்வாதமாக இவர்களுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். பிறகு சிறிது காலம் கழித்து இவருடைய கணவர் அரசர் ஹென்றி இறந்து விடுகிறார். இறந்த பிறகு ஜெர்மானிய தேசத்துடைய அரசியாக இவர் முடிசூட்டப்பட்டு ஏழை எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் பணி செய்கிற ஒரு அரசியாக மடாலயங்களை கட்டி எழுப்புகிற, அதாவது துறவு சபைகளை கட்டி எழுப்புகிற, தேவாலயங்களை புதுப்பிக்கிற மற்றும் அவருடைய ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்துல ஏழை விதவைகள், கைம்பெண்கள், கைவிடப்பட்டவருக்கு பணி செய்த ஒரு அரசியாகத்தான் இவர் அறியப்படுகிறார். பிள்ளைகள் இருவரும் வளர்ந்த பிறகு அரச சொத்துக்களை முழுவதும் ஏழை இளையவர்களுக்கு விரயமாக்குகிறார் என்று இவரை அரச பொறுப்பிலிருந்து நீக்குகிறார்கள். நீக்கிய பிறகு அமைதியாக ஒரு துறவு மடத்திற்கு சென்று தன்னுடைய கணவருடைய பெயரால் ஒரு துறவு சபையை ஆரம்பித்து அந்த துறவு சபையிலேயே ஏழ்மையிலும் புனிதத்திலும் வாழ்ந்து மரித்தார் இந்த புனித மெட்டில்டா. அரசியாக இருந்தாலும் ஆண்டவருக்கு அடிமையாக வாழ்ந்த ஒரு புனிதை. இந்த புனிதையை போல தாட்சியிலும் எளிமையிலும் வாழ இவருடைய பரிந்துரை இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நற்செய்தி வாசகத்துல தம்மை உயர்ந்தவர்களாக நினைத்து மற்றவர்களை இழிவாக தாழ்வாக கருதுகிற ஒரு சிலரை பார்த்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உவமை சொல்லுகிறார். பரிசேயர் ஒருவரும் ஆயக்காரர் வரி தண்டுபவர் ஒருவரும் ஆலயத்திற்கு ஜெபிக்க செல்லுகிறார்கள். பரிசேயர் உள்ளே சென்று அண்ணாந்து பார்த்து கடவுளிடத்துல அந்த ஆயக்காரனைப் போலவும் வரி தண்டுபவரைப் போலவும் பாவிகளைப் போலவும் தான் இல்லாமல் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறார். பிறகு தான் நற்செயல்கள் செய்வதாகவும் நோன்பு இருப்பதாகவும் பிறரன்பு பணிகளில் ஈடுபடுவதாகவும் அவர் உறக்க கூறி கடவுளிடத்துல மன்றாட்டை வைக்கிறார். ஆனால் அந்த வரி தண்டுபவரோ அந்த ஆயக்காரரோ கோயிலுக்கு உள்ளே கூட வர மனமில்லாமல் ஆலய முற்றத்துல நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தன்னுடைய மார்பின் மீது அணைந்து கொண்டு பாவியாக என் மீது இறங்கி அருளும் என்று கடவுளிடத்துல இறைவேண்டல் செய்கிறார். அன்பு மிக்கவர்களே, இந்த பாவியாக கருதப்பட்ட அல்லது வானத்தை கூட அண்ணாந்து பார்க்க முடியாமல் தகுதியற்றவனாக தன்னையே உணர்ந்த தாட்சியோடு ஜெபத்தை ஏறெடுத்த அந்த வரிதண்டுபவருடைய ஜெபம்தான் கேட்கப்பட்டது என்பதைத்தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். நாம் வாழ்கிற இந்த உலகத்துல பல நேரங்களில் நம்முடைய இந்த தவக்கால பக்தி முயற்சிகள் பரிசேய பக்தி முயற்சிகளாக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது. அன்பு மிக்கவர்களே, நாம் திருப்பயணங்கள் செல்வதன் மூலமாக வெளிப்புறத்துல நம்முடைய முகங்களை விகாரமாக வைத்துக் கொள்வதன் மூலமாக, நோன்பு இருப்பதாக மற்றவர்களிடத்துல நம்ம அறிவித்துக் கொள்வதன் மூலமாக, அல்லது காவி உடை அணிவதன் மூலமாக நாம் ஆண்டவருக்கு உகந்த ஜெபத்தை, ஆண்டவருக்கு உகந்த பக்தி முயற்சிகளை ஏறெடுக்கிறோம் அப்படின்னு நினைத்து கொள்ளலாம். ஆனால் அதையும் தாண்டி நொறுங்கிய உள்ளத்தோடு தாட்சியான இதயத்தோடு ஆண்டவரிடத்துல நாம் பாவிகள் என்று நம்மை நாமே தாழ்த்தி நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்துல நம்ம செல்லுகிற பொழுது நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார். நம்முடைய ஜெபத்துல ஆணவமும் தற்பெருமையும் இல்லாமல் நம்முடைய ஜெபத்துல தாட்சியும் எளிமையும் இருந்தால் இறைவன் திருமுன்னிலையில நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் என்பதைத்தான் இறைவன் இன்றைக்கு சொல்லித் தருகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, வெளிவேடமான ஆடம்பரமான தற்பெருமை மிக்க ஆன்மீக பயிற்சிகளை செய்யாமல் தாட்சியோடு கூடிய எளிமையான ஜெபங்களை ஏறெடுப்போம். இறைவன் திருமுன்னிலையில ஏற்றுக்கொள்ளப்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.